அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி ரிலாக்ஸ் டைம்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரங்கள். சரிங்களா, 2021 23 வரைக்கும் நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் உள்ள கணக்குகள் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கு, இரு எண்களின் விகிதங்கள் 3:5 மற்றும் அவற்றின் கூடுதல் 144 எனில் பெரிய எண்ணின் மதிப்பு காண்க. அதாவது இரு எண்கள் விகிதம் வந்து என்னது 3:5, அதாவது 3 3x:5x. சரிங்களா, அவற்றின் கூடுதல் வந்து எவ்வளவு 144, அதாவது 3x + 5x, இதோடைய கூடுதல் 144. அதாவது அப்போ என்னது 8x = 144. அப்போ x = 144 / 8. சரிங்களா, நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 72. சரிங்களா, இது வந்து நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 4 32, 8 32. அப்போ x = எவ்வளவு 18. இப்போ நம்ம x கண்டுபிடிச்சாச்சு. x வந்து எவ்வளவு 18. சரிங்களா, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதில் வந்து பெரிய எண்ணுங்கிறது 3x 5x 2 எண் இருக்குது. இதில் 5xன்றது தான் பெரிய எண். அப்போ 5 × 18, அதாவது 5 × 18 = எவ்வளவு 90. அவ்வளோதான், ஆன்சர் வந்து 90. அடுத்தது x 24 ப்ரொபோர்ஷன் 3:8 இன் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் வந்தாலும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதையும் கடைசி வேலையும் பெருக்கணும், இதையும் இந்த வேலையும் பெருக்கணும். அப்போனா என்னது 8x = 24 × 3. சரி, அப்போ 1 8 8 3 24. அப்போ x = எவ்வளவு 9. சரிங்களா, அப்போ இதை வந்து என்னது இந்த மாதிரி வந்துட்டாலே முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் பெருக்கணும், அடுத்து இதையும் பெருக்கணும். சரிங்களா, இப்போ கண்டுபிடிச்சோம், 9 ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இப்போ அது எப்படி பார்ப்போம். சரிங்களா, இப்போ எக்ஸு இஸ்ட்டுன்னு போட்டால் என்ன அர்த்தம், /24 அர்த்தம். ப்ரொபோர்ஷன் என்னது ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ 3/8. சரிங்களா, அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸுக்கு இதை வந்து இங்கே கொண்டு வந்துடுறோம், இதை வந்து இங்கே கொண்டு வந்துடுறோம். அப்போ 8x = 24 × 3. இதைத்தான் என்ன பண்ணுறோம், நம்ம நேரடியாகவே செஞ்சிட்டோம். சரிங்களா, இந்த மாதிரி செஞ்சு வராமல் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு வழி லாஸ்ட்டு வழியும் பெருக்கிட்டோம், நடுவு 2 வழியும் பெருக்கி அப்படியே என்ன பண்ணிட்டோம், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, ஆனால் இந்த இப்படி தான் வரும், அந்த சம்மு எழுதணும். இந்த சம்மு இப்படி தான் எழுதி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, அடுத்தது A மற்றும் B ஆகியோரது மாத வருமானங்களின் விகிதம் 3:4. சரிங்களா, அவர்களின் செலவுகள் விகிதம் 5:7. ஒவ்வொரு மாதமும் 5000 சேமிக்கிறார்கள் எனில் ஏயின் மாத வருமானம் காண்க. அது ஏபியின் மாத வருமானத்தை காண்க. சரிங்களா, ஒரே ஸ்டெப்பு தான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. என்னது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு என்னது வருமானங்கள் விகிதம் வந்து 3:4. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏ மற்றும் பியின் மாத வருமானம் காண்க. அப்போ கண்டிப்பாக என்ன வரணும், 3:4 ரேஷியோவில் தான் ஆன்சர் வரணும். சரிங்களா, இப்போ ஜீரோலாம் அடிச்சிடுவோம், எல்லா ஜீரோவையும் அடிச்சிட்டோம்னா இதில் என்ன வரும் 3:4 வந்துடும். சரிதானே, இதுக்கு என்ன வரும் 4:3 வரும், இதுக்கு 4:5 வந்துடும், இதுக்கு என்னது 5:7 வரும். நமக்கு என்ன வரணும் 3:4 தான் வரணும். அப்போ இது மட்டும்தான் ஆன்சர், ஒரே ஸ்டெப்பு தான் ஆன்சர். ஏபி ஆகியோரது மாத வருமானங்கள் விகிதம் வந்து 3:4 கொடுத்தாச்சு. அதனால் பண்ணுறோம், நேரடியாகவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, ஒரே ஸ்டெப்பு தான். மேலே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அவ்வளோதான் கணக்கு. இது எப்படி நம்ம ப்ராப்பராக செய்கிறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஏ இஸ்ட்டு பி, ஏயோடைய மாத வருமானம் வந்து 3:4. சரிங்களா, செலவு வந்து 5:7.
இப்போ இதை கழித்து பார்க்குறோம். இதுக்கு 2 வருது, இதுக்கு 3 வருது. நமக்கு என்ன வேணும்னா இங்கே என்ன வேல்யூ வருதோ அதுதான் இங்கேயே வரணும். ரெண்டுமே சேமாக இருக்கணும். இந்த 2 வேல்யூயும் சேமாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அடுத்து இந்த 2 சேமாக வரல அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இங்கே டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம், இப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். முன்னாடி இப்படி டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், இப்போ என்ன பண்ணுறோம், இப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். அப்போ 3 4 போச்சுன்னா 1 இன்ட்டு இங்கே போடுறோம் 1. அதே மாதிரி 5 - 7 2, அதை என்ன பண்ணுறோம், இங்கே போடுறோம் டிஃப்ரென்ஸை. அப்போ என்ன வருது, இதை கொண்டு வந்து இதோட பெருக்கிறோம், இந்த 2 கொண்டு வந்து இங்கே பெருக்கிறோம், இந்த 4 பெருக்கிறோம் அப்படியே. அப்போ என்ன வருது, 6:4 2 8. அதே மாதிரி 5:7 வருதா. இப்போ கழிச்சு பாருங்கள், இதுக்கு 1 வந்துச்சு, இதுக்கு 1. அப்போ ஓகே 1:1 வந்துருச்சு. சரிங்களா. இப்போ இந்த 1:1 ரேஷியோ டிஃபரன்ஸ் வருது இல்லையா, இந்த 1 அப்படிங்கிறதா என்னது, 1 அப்படிங்கிறதா நம்ம என்ன பண்ணுறது, மாதம் சேமிக்கிறோம் இல்லையா, அந்த தொகை. சேமிக்கிற தொகை எவ்வளவு, 1 இல்லை 5000. இப்போ ரேஷியோ நமக்கு என்ன வந்திருக்கு, ஃபஸ்ட்டு ரேஷியோ என்ன இருக்குங்க, இதுதானது வருமானத்துக்குள்ள ரேஷியோ. இதை மறந்துடணும், இந்த ரேஷியோவை நம்ம மறந்துடணும். சரி, அடுத்த ஸ்டெப்பு இந்த ரேஷியோக்கு வந்துட்டோம் அப்படின்னா பழைய ரேஷியோ மறந்துடணும். அப்போ 6:8. அப்போ ஒரு வேல்யூ ஒரு பங்குன்றது 5000 அப்படின்னா 6 பங்குன்ற எவ்வளவு, 6×5 30, 30,000. சரிங்களா. அடுத்து 8 பங்குன்றது 8 40, 40,000 வந்துடுச்சா. 30,000 40,000 ஆன்சர் வந்துடுச்சா நமக்கு. அவ்வளோதான். இது நம்ம செஞ்சு பார்த்து கண்டுபிடிக்கிற மெத்தடு. அது நம்ம ஸ்டார்ட்டாக கண்டுபிடிக்கிறது. சரிங்களா. அடுத்தது 9:121 தலைகீழ் விகிதம் என்ன. 9:121 ஒன்றுடைய அப்படியே தான் தலைகீழ் போட்டுருக்காங்க. அதாவது 9/121 அதனுடைய ரெசிப்ரோக்கல் கேட்டிருக்காங்க. அப்படியே 121/9. அவ்வளோதான் ஆன்சரு. சரிங்களா. அடுத்தது 3 × x = 4 × y எனில் x/y மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 × x 3x = 4y. அப்போனா x/y வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா. இப்போ 3x = 4y. இப்போ நம்பரை மட்டும் தனியாக கொண்டு வந்துடுவோம். 3/4 = y/x. சரிங்களா. y/x. இப்போ இதுக்கு ஒய்க்கு நேர் ஆப்போசிட்டில் உள்ள ஒய்யோட வேல்யூ. சரி, அது 3. எக்ஸுக்கு நேர் ஆப்போசிட்டில் உள்ள அந்த 4 எக்ஸோட வேல்யூ. அப்போ 4:3. அப்போ x/y வேல்யூ என்ன அப்படின்னா 4:3. இங்கே ஆன்சர் 4:3 இருக்கா, இதாக இருக்குது. கேர்ஃபுல்லாக கவனமாக போடணும். ஏன்னா 3:4 இருக்குது. கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். என்ன கேட்டிருக்காங்கன்னு, x/y கேட்டிருக்காங்களா இல்லை y/x கேட்டிருக்காங்களா அப்படின்றத கவனமாக பார்த்து அதோட வேல்யூவை நம்ம புட்டப் பண்ணணும். சரிங்களா. அடுத்தது ரூபாய் 510 ஆனது A, B மற்றும் C பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. A என்பவர் இதில் B பெறும் தொகையில் 3/2 பங்கு பெறுகிறார். B என்பவர் இதில் C பெறும் தொகையில் 4/1 பெறுகிறார் எனில் அவர்களின் பங்கீட்டு தொகையை காண்க. மொத்த ரூபா எவ்வளவு, 510 ரூபா. எவ்வளவு, 510 ரூபா. இப்போ ஏ B வாங்குகிற தொகையில் 3/2 பங்கு வாங்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2/3 × B. B வாங்குகிற தொகையில் 3/2 பங்கு ஏ வாங்குறாரு. சரிங்களா. அதே மாதிரி B C பெறும் தொகையில் 4/1 பங்கு, அதாவது 1/4 × C. சரிங்களா. C வாங்குகிற தொகையில் 1/4 பங்கு. அப்போனா இதில் A/B = 2/3. அதே மாதிரி B/C = 1/4. அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு, A/B = 2:3.
B/C = 1:4 கிடச்சிருக்கு. சரிங்களா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏ சரிங்களா? நமக்கு கேட்ட கொஸ்டின் இது A/B/C தான் கேட்குறாங்க. அப்போ தான் நமக்கு ரேஷியோ கிடைக்கும். A/B/C கேட்குறாங்க. இப்போ நமக்கு தனித்தனியாக இருக்குது. A/B தனியாக இருக்குது, B/C தனியாக இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும்? A/B/Cக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு 2:3, அடுத்து என்ன பண்ணுறோம்? 1:4 இப்படி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம 2 ரேஷியோவையும் 2:3 போட்டு அந்த 3க்கு நேர கீழே 1:4 போட்டுக்கணும். அடுத்து என்ன பண்ணுறோம்? இங்கே புள்ளி இருக்குட்டு, இங்கே கீழே இந்த 4 இருக்கு இல்லையா, இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3 இதில் பக்கத்தில் இந்த கேப்பு எழுதிக்கிறோம். இங்கே ஒரு கேப் இருக்குல்ல, அதை எழுதிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு கேப் இருக்குது, இந்த இடத்துல கேப்பு. இங்கே வந்து இந்த என்ன வேல்யூவோ இங்கே போட்டுக்கிறோம். சரி, இதுக்கு வந்து இங்கே உள்ள வேல்யூ போட்டுக்கிட்டோம், இங்கே உள்ளதுக்கு வந்து இந்த வேல்யூ போட்டுக்கிட்டோம். அப்போ இதை அப்படியே பெருக்கிறோம். அப்போ 2 × 1 எவ்வளவு? 2:3 முன்னாங்க எவ்வளவு? 12. அப்போ A/B/C ரேஷியோ எவ்வளவு? 2:3:12. அப்போ 2:3:12 எவ்வளவு? மொத்தம் 17 பங்கு. சரிங்களா? மொத்தம் 17 பங்குகள் இருக்குது. இந்த 510ன்றத எத்தனை பங்காக பிரிக்கிறாங்க? 17 பங்காக பிரிக்கிறாங்க. அப்போனா ஏயோட பங்கு எவ்வளவு? 2. அப்போ 17 அப்படின்னா எவ்வளவு? 30. அதாவது 17 × 3 வந்து 51. அப்போ 30. அப்போ எவ்வளவு? ஏயோட பங்கு வந்து 60. 60 ஆப்ஷனில் இருக்குதா? இந்த இருக்குது, 60 இருக்குது. சரி, பியோட பங்கு பார்த்தோம்னா அளவு இதே 30 × பியோட பங்கு வந்து 3 மடங்கு. அப்போ 90. அதே மாதிரி 30 × 12 அளவு 360. சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். இது உங்கள் TNPSC ரிலாக்ஸ் டைம். நன்றி, வணக்கம்.